நம்ம சத்குரு ஞானானந்த சுவாமிகிட்ட ஒருத்தர் கேட்ட பாப புண்ணிய மூட்டையை பற்றி. சுவாமி சொன்னார், அந்த காலத்தெல்லாம் நடந்து போகிறத வழியில் சுமதாங்கி கற்கள்லாம் வச்சுருப்பா. ரொம்ப பாரம் தூக்கின்னு வரவா என்ன பண்ணுவா, அதை வச்சுவிட்டு ஒரு மரத்தடியில் உட்காந்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு பக்கத்தில் ஏதாவது குளம் இருந்தால் கை கால் அலுமினி தீர்த்தம் சாப்பிட்டுட்டு ஆகாரம் கொண்டு வந்துருந்தால் கட்டுச்சாதம் மூட்டை அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு உடம்புல தெம்பு வந்தோடனே பாரத்தை தூக்கின்னு போயிட்டே இருப்பான். சத்சங்கமெல்லாம் எதிர்க்கு இருக்குதுமா, இது மாதிரி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அயர்வு தளர்ச்சி பாரம் தூக்கின சிரமம் நீங்கிறதுக்காக இளைப்பாரிட்டு தெம்பு கிடச்ச உடனே திருப்பி கர்ம வினையை தூக்கிட்டு போகிறாப்புல தான். அப்படி யாராவது வச்சுட்டு வந்தால் அதை தூக்கிட்டு போயிடலாமான்னு சாமி ஒளிஞ்சுட்டு இருந்து பார்க்கும். யாரும் மூட்டையை வைக்க மாட்டேங்கிற, தூக்கின்னு போயிட மூட்டையை நீ வச்சா நான் தூக்குவேன் அப்படிங்கிறது இதை விட எப்படி சொல்ல முடியும்? பாரத்தை தாங்குறேங்கிறா ஞானிகள்லாம்.